எவ்வளோ பெரிய ஹீரோன்னு. பட் அந்த படத்தை ஓவர்டேக் பண்ணி ஈகோ போயிட்டுருக்கு. அதுக்குன்னு விலாயத் புத்தா ரொம்ப செட்டிலான படம்னு சொல்ல வரல. அது கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் அது கமர்ஷியல் மூவி. பட் ஈகோங்கிறது அவுட் அண்ட் அவுட் வந்து ஸ்டோரி பேஸ்டு, தீம் பேஸ்டு, மக்கள் கேரளா மக்கள் எப்படி உங்களுக்கே தெரியும், எந்த படத்தை நல்லா வரவேற்கிறாங்க உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை நல்லா வரவேற்கிறாங்க. எப்படி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஸ் டைம்லேருந்தே நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் நைட் ஷோஸ் இன்னும் நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஏன்னா அதுக்கு இந்த படத்தோட மேக்கிங்காக இருக்கட்டும், இந்த படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், இந்த படத்தோட அந்த கேமரா லைக் இந்த படத்தோட கேமராமேன் தான் படத்தோட ரைட்டரும். அந்த பாகுல் ரமேஷுங்கிறது தான் அவர் தான் அந்த படத்தோட கேமராமேன் கூட. அந்த ஒரு மலையோட வாழ்வியெல்லாம் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காரு. எனக்கு இந்த படத்தை பற்றி நான் நிறைய பேசியே இருக்கலாம். அந்த அனிமல் ட்ரையாலஜி, அந்த அனிமலை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். பட் அதை நான் சொன்னால் படத்தோட அந்த உயிர் நாடியே போயிருமாங்களே, உங்களுக்கு அந்த மர்மம் முடிச்செல்லாம் வந்துடும். அதனால தான் நான் அதை பற்றி நான் வாயை திறக்காமல் இருக்கேன். கிளைமேக்ஸில் மாலதி சேச்சின்னு சொல்லிட்டு ஒருத்திங்க காட்டுறாங்க. மீன்ஸ் கிளைமேக்ஸில் ஸ்டார்டிங்கில் தான் அவங்க தான் வந்து மெயின் ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு காட்டுறப்ப கிளைமேக்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படியே ஒரு ஷேக், சின்னதாக ஒரு ஷேக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு ஷேக் பண்ணியிருப்பார் வில்லங்களை. ஸோ படத்தில் அது மாதிரி ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட்டாக அந்த மர்ம முடிச்சல் அழுந்துகிட்டே வரும். கிளைமேக்ஸ் ஒரு முடிச்சல் எழுதுவாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப டு த பீக் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பீக் ரைட்டிங் கண்டிப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி படங்கள் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நேற்று நான் என் சன்னோடு தான் போயிருந்தேன். அவன் படம் பார்த்துட்டு என்னப்பா படம் எனக்கு பிடிக்கலப்பா ப்ளீஸ் தான் ஆகுது ஓரளவுக்கு. ஆனால் பிடிக்கலன்னு சொல்லலானே தவிர செகண்ட் ஷோ போகிறோம், படம் வந்து அவன் தூங்கவே இல்லை. அவன் ரொம்ப பிடிச்சிருந்து மீன்ஸ் பிடிக்கலன்னு சொல்கிறான். பட் ஆனால் ஃபுல்லாக பார்த்தோம், தூங்காமல் பார்த்தோம். அப்படின்னாவே ஓரளவுக்கு அந்த படத்தில் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். 8 வயசு பையனுக்கு அந்தளவுக்கு தெரியாது வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படம் நீங்கள் தைரியமாக ஃபேமிலியோட போகலாம். விலாயத் புத்தா நான் சொன்னேன் ஃபேமிலியோட போவேன்னு சொல்லிட்டு. இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட போகலாம். மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். ஓடிடியில் வந்து படம் பார்த்துட்டு ஐயோ இந்த படம் தேட்டரில் பார்க்காம விட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து அங்கே வந்து சப்புக்கட்டு போடாதீங்க, ஓகேங்களா? இந்த படம் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரிவ்யூவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கங்க.